ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி ஸ்டார்டர் ரெசிபி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்யறதுக்கு நான் ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு, கார்ன்ஃப்ளவர் இருந்தால் போதும். இந்த ரெசிபி நம்ம கடையில் வாங்குற மாதிரியே நம்ம வீட்லேயும் ரொம்ப சுலபமாக நம்ம பண்ணிடலாம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துடும். இப்போ வாங்க இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்யும்போது நல்லா பெருசாக பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தோல் சீவிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணும்போது ரொம்ப பெருசாகவும் கட் பண்ணக்கூடாது, ரொம்ப லேஸாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. பாருங்க, நான் ஒரு ஸ்லைஸ் நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த அளவு நீங்க கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லாமே கட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்க, நான் எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. இதெல்லாமே கட் பண்ணி ஒரு பவுல்ல போட்டதுக்கு அப்புறமா நம்ம இதை 2 தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம். தண்ணியில நல்லா கழுவி எடுக்கும்போது உருளைக்கிழங்குல இருக்கிற ஸ்டார்ச் எல்லாமே நமக்கு வந்துடும். இந்த பிசுப்பா கொஞ்சம் இருக்காது. இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுட்டோம். அதுக்கப்புறமா இதை நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். தண்ணி ரொம்ப கொதிக்கணும்னு தேவையில்லை, நல்லா சூடாக இருந்தால் போதும். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்க நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நமக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சுடு தண்ணியில் 10 நிமிஷம் வைக்கும்போது நமக்கு உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக ஆயிரும். இப்போ இதை வடித்து எடுத்து நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்குல தண்ணி அதிகமாக இருக்கும், அதனால இதை நீங்கள் ஒரு டவல் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் தொடச்சி எடுத்துட்டு நான் ட்ரையாக இப்போ நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் தொடச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு உருளைக்கிழங்குலையே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். நீங்கள் அதோடு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது இது நல்லா கோட் ஆயிரும். நீங்கள் அடியிலிருந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு எல்லா உருளைக்கிழங்குலையுமே நம்ம கார்ன்ஃப்ளவர் நல்லா கோட் ஆகணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாம். இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். எண்ணெய் கொதிக்க கூடாது. நீங்கள் மீடியம் சூட்டில் இருக்கும்போது நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, நமக்கு உருளைக்கிழங்கு இப்போ எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பாருங்க. இது 2 நிமிஷத்துல நமக்கு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி மேலே கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே நீங்கள் எண்ணெயிலேருந்து நீங்கள் எடுத்துருங்க. எடுத்து நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுக்கோங்க. டிஷ்யூ பேப்பரில் போடும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆயில் எல்லாமே நமக்கு வந்துடும். அதே மாதிரி நீங்கள் அடுத்த பேட்சும் போட்டுக்கோங்க. போடும்போதே நல்லா உதிரியாக நீங்கள் தனித்தனியாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் கலந்து விடும்போது நமக்கு அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது ஒரு சர்விங் பிளேட்க்கு நம்ம இப்போ மாற்றிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இதை டொமேட்டோ சாஸோட சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். நமக்கு மேலே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது கடையில் வாங்குற மாதிரியே நம்ம வீட்லேயும் ரொம்ப சுலபமாக நம்ம பண்ணிடலாம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துடும். தேங்க்யூ. டேக் கேர். பை பாய்.